Hello friends, welcome back my channel and it's a Monday afternoonக்கு மேலே தான் என் பையனை நான் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஸோ நான் வந்து மீஷோவில் இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஒரு குர்த்தி தான் அம்பர்லா குர்த்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ரைஸ் வைஸ் இந்த குர்த்திக்கு நான் 5/5 கொடுத்துருவேன். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால லென்த்து வந்து எனக்கு பத்தலை. ஸோ அதனால நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். அண்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து ப்ளூ கலர். அண்ட் எனக்கு ரிசீவ் ஆயிருந்தது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலரில் தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு. போட்டுட்டேன். அண்ட் என் பையனை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது நான் இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் நான் வாஷ் பண்ணி அந்தந்த ப்ளேஸில் நான் ரீஸ்டாக் பண்ணிடுவேன். அண்ட் பார்த்திங்கன்னா நைட்டு நான் சேமியா தான் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். நெக்ஸ்ட் டே எக் ரைஸும் அண்ட் பன்னீர் வந்து ரோஸ்ட் பண்ணி தான் கொடுத்து விட்ருந்தேன் என் பையனுக்கு. அண்ட் பன்னீர் மேரினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டு நல்லா விரசிக்கிட்டு அது கூட கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிடுவேன். எப்பயுமே கொஞ்சம் இந்த பன்னீர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் மஷ்ரூம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் போடுவேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக குழந்தைக்கு செரிமானம் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவருமே போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் பிரட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்ட்டு. அண்ட் என் சின்ன பையனுக்கு இன்றைக்கி ராகி கூழ் பண்ணுறதுக்காக ராகியை வந்து ஒரு கையளவு அது எப்படியும் 2 ஸ்பூன் வரும். ஸோ அதை வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ அதில் குட்டி குட்டியாக இருக்கும். நல்லா ராகியை வந்து கழுவணும். அதிலேருந்து குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அதோட தோல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். ராகி கூழ் ரெடி. அண்ட் நான் பன்னீருமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தவா ரோஸ்ட்டு தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் கொடுத்து விட்ருந்தேன். ஸோ லன்ச்சையும் பேக் பண்ணிவிட்டு எக் ரைஸும் அண்ட் பன்னீர் ரோஸ்ட் பண்ணதையும் வச்சு விட்டுட்டேன். ஒரு 4-5 பீஸு. அவன் பன்னீர் ரொம்ப சாப்பிட மாட்டான். அதனால தான் நான் சரி எப்படியாவது ஸ்கூலுக்கு போனால் சாப்பிட்ருவா அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வச்சு விட்டேன். அண்ட் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் தான் கொடுத்து விட்ருந்தேன். அண்ட் அது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு உப்பு அண்ட் ஒரு பிஞ்சளவு பெப்பர் வந்து நான் சேர்த்துருந்தேன். பிகாஸ் அப்போ அவனுக்கு சளி பிடிக்காது அண்ட் காஃப் கண்டினியூஸாக வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் வாட்டர் பாட்டிலுமே தண்ணி ஃபில் பண்ணி அவனை வந்து கிளப்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல பார்க்கலாம். பாய்.